ஹலோ வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. சிறப்பாக ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. சீரிஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம், நீங்களும் எடுத்து கொடுத்தீங்க. ஜெயிச்சிட்டாங்க. பூனேல முடிஞ்சது 3-1 அப்படின்னு. இன்னொரு மேட்ச் இருந்தாலும் கன்வின்சிங் வின்னா, ஆனால் ரொம்ப த்ரில்லிங் வின்னு. 181 for 9 இந்தியா. ரிப்ளை இந்தியா இங்கிலாந்து 166 ஆல் அவுட். 15 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிறப்பா இந்தியா ஆடினாங்கன்றது நம்ம பேட்ரியாட்டிசம் காட்டுறது. அவன் எவ்வளவு நல்லா ஆடினான்னு சொல்றது நியாயமான ரிஃப்ளெக்ஷன். ஓகே. இப்ப முதல்ல வந்துட்டு குயிக்கா வந்துட்டு இப்ப நம்ம என்ன சொன்னோன்றத ரீகேப் பண்ணிடுவோம். ஹையஸ்ட் இது பேர் என்ன, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு 167, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு 154 அப்படின்னு வந்து சொன்னோம். ஆவரேஜ் மீன் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்துட்டு நீங்க ஓவராலா வந்துட்டு ஐபிஎல் அந்த டொமஸ்டிக்ல 172, 168 பெரிய ஹை ஸ்கோரிங்கா இருக்காது. ஏன்னா இந்த பிச்சை பார்த்துட்டு டியூ வரும் 200 அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அடிப்பாங்கன்னு அந்த முதல் 8 ஓவர்ல ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. விக்கெட் விழும், கொடுக்க கூடாது. அந்த 8 ஓவர்ல யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய சான்ஸ் மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம். இந்தியா வந்துட்டு 65 for 4 8 ஓவர்ல, இங்கிலாந்து வந்து 67 for 3. இப்ப யோசிச்சு பாருங்க, ரெண்டு டீமுமே படுகேவலமா ஆடினாங்க ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு மேல we are not going to tell the same thing again and again. எல்லா பாலையும் அடிக்கிறது, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னோம், 10 ஓவர்ல இந்தியா வந்து ஒரு நம்ம தியரி படி 10 ஓவர்ல 75 for 2 இருக்கணும். 75 for 2 இருந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 10 ஓவர் ஆடிட்டான்னா பத்தம் பார்த்துருவான், 210 வந்துரும்னு சொன்னோம். ஒரு டெரிபிள் சுச்சுவேஷன்ல இருந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்துட்டு இந்தியா ரிவைவ் ஆனாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 47 for 3 க்ளோஸ் கேம். இங்கிலாந்து வந்து 62 for 1 பேட்டிங் செகண்ட் ஆன் பெட்டர் கண்டிஷன்ஸ் வேர் டியூ ஆன். 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா இந்தியா 72 for 4, இங்கிலாந்து 85 for 3. 15 ஓவர்ல பாருங்க 113 for 5, இங்கிலாந்து வந்து 133 for 6. எவ்வளவு அகடா இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சொன்னோம் அந்த கடைசி 5 ஓவர்ல 65 ரன் வந்துடும், நிறுத்தவே முடியாதுன்னு. இந்தியா ஸ்கோர் 68 for 4. இன்ஸ்பைட் ஆஃப் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் ரன் அதுவா வரல. இப்ப இங்கிலாந்து பாருங்க கடைசி 5 ஓவர்ல இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சுல 33 for 4. அது அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா, as much as I'm overjoyed, you are overjoyed, the viewers are overjoyed. சிவம் தூபேக்கு ஹர்ஷித் ராணா கன்கஷன் சப்புங்கிறது ஒரு நியாயமே இல்லாத ஒரு ரூலு. அந்த ரூல்னால தான் மேட்சே மாறிச்சு. ஏன்னா ஐ டோன்ட் சி சிவம் தூபே bowling 4 overs with austerity and pace like what ஹர்ஷித் ராணா டிட்ன்றதுனால நியாயத்தை நியாயமா சொல்லுவீர். ஹாப்பி தி சீரிஸ் இஸ் டன் அண்ட் டஸ்டட். had not ஹர்ஷித் ராணா played, this game would have gone the other way. இந்த ரூலுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. அவர் வந்து அவ்வளவு நல்லா ஆடி 50 ரன் அடிச்சுட்டு போறாரு, அவருக்கு ஒரு கன்கஷன் சப்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள கொண்டு வரீங்க. இது ஒரு ரொம்ப இந்த பிச்சை ரீட் பண்ணாம ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஷார்ட்டா இந்தியா போனது இந்தியாவோட தப்பு. இப்போ முகமது ஷாமி மட்டும் ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரியோட டிஃப்ரெண்ட் வச்சு நகர்த்திருப்பாரு. இந்த ஒரு 4 ஓவர்ஸ் இவர் போட்டது தான் கேம் டிஃபைனிங் மொமெண்ட். இங்கிலாண்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லாம கிரிக்கெட் எல்லா பால் அடிக்க பாக்குறாங்க. அவங்க ஜெயிக்க ஒரு மேட்ச் ஜெயிச்சதே இந்தியாவோட எரர்னால தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பூஷணிக்கா இந்த தர்பூசணின்னு சொல்லுவாங்க, அது வெட்டி அதை தேன்ல ஊத்தி எங்க கொடுக்க போறான்னா ஆப்கானிஸ்தான் கொடுப்பான் கராச்சியில. அதுதான் உங்களுக்கு நடக்க போறது. இவங்களுக்கு எல்லாம் கிரிக்கெட் ஐடியாவே கிடையாது. இவங்களுக்கு ஸ்பின் ஆடுறதுக்கு தே காட் நோ சான்ஸ். 4-1 கண்டிப்பா வந்துட்டு மும்பைல ஆகும். ஃபுல் மார்க்ஸ் இந்தியா ஃபார் கமிங் பேக் ஆஃப்டர் த பிரிகாரியஸ் சிச்சுவேஷன் வாட் தே வேர் இன், வேர் தேர் லாஸ்ட் 5 wickets இன்சைட் 11 overs. வெல் டன் இந்தியா. ஓகே, சூப்பர். ஆனால் கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா அதே மாதிரி ஒரு குவிக் ஃபயர் 29 ஒரு காட்டிட்டு கிளம்பிட்டாரு. சஞ்சு சாம்சன் நான் எடுக்காம விட்டா செஞ்சுரி அடிச்சு வரலாம் சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவரும் அடிக்கல. திலக் வர்மா டக்கு, சூரியகுமார் யாதவ் டக்கு. டாப் 4 சரியா எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் ரிங்கு, தூபே, ஹர்திக் சூப்பரா வந்து ரிசரெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போனாங்க. இந்த டாப் 4ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஃபைன், அடுத்து கோயிங் ஃபார்வர்ட் ஹவு ஷுட் பி த டாப் 4? நான் உங்களை கேட்கிறேன் சார், டாப் 4 படு கேவலமா ஃபெயிலியர் ஆகி 180 அடிக்கிறாங்களே, அந்த டாப் 4 வந்துட்டு நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்ப அபிஷேக் சர்மா, இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நான் அபிஷேக் சர்மா அவுட் ஆனதை குறை சொல்ல மாட்டேன். டப்புன்னு ஒரு 2 விக்கெட் விழுந்த உடனே இறங்கி இறங்கி அடிக்க பார்ப்பாரு, ரூம் கொடுத்து அடிக்க பார்ப்பாரு. இன்னைக்கு அவர் அதெல்லாம் பண்ணல.
ஒரு லெவலுக்கு மேல ஒரு 10 ஓவர் ஆச்சு, அந்த சுச்சுவேஷன்ல அடிக்கணும்னு அடிச்சு அவுட் ஆன ஒழிய டப்புன்னு ஒரு 2 விக்கெட் விழுந்து சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன உடனே he curved his natural instincts. அவரை கிளாசிக்கலா ஒரு கவர் டிரைவ் பேக் ஃபுட் பஞ்சுன்னு கன்வென்ஷனலா ஆட ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு அட்டாக்கிங் பிளேயர்ன்றதுனால சுச்சுவேஷன் ஒரு ஷாட் ஆடி சரி ஒரு ப்ரெஷர் திருப்பி போடலாம் வந்து ஆப்பனன்ஸ் மேல அப்படின்னு அடிச்சு அவுட் ஆன ஒழிய இன்னைக்கு ஐ ஒன்ட் பி கிரிட்டிக்கல் ஆன் தட். இந்த பாயிண்ட்டை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆங்கர் ரோலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா T20 கிரிக்கெட்ல. ஒரு ஆள் இந்த மாதிரி ஆங்கர் ரோல் ஆடினா இன்னைக்கு ஆடி இருந்தாங்கன்னா இப்ப 75 for 2 இந்தியா 10 ஓவர்ல வந்திருந்தா இன்னி 210 அடிச்சு அவங்க 40 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, வந்து எல்லா பாலையும் அடின்றாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இந்த 3 பேரும் நீங்க சொன்ன மாதிரி ஆடலைன்னா இந்தியாவோட வென்றெடுப்புக்கு பிலோ பார் ஸ்கோர் ஆஃப் 140 அவன் அதையும் தோத்துருப்பான். அது வேற விஷயம். அன்னைக்கு ஸ்பின் ஆடுறதுக்கு அவனுக்கு இதுவே கிடையாது. பாருங்க இந்த பிச்சில் வந்துட்டு சொன்ன ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு நல்லா போட்ட ரஷீத் 4 ஓவர்ல 35 ரன் ஒரு விக்கெட்டு. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர டியூ பிச்சில் வேர் தேர்ஸ் அப்சல்யூட்லி ஜீரோ ஸ்பின்னு 11 ஓவர்ல 82 ரன் 6 விக்கெட்டு. நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க லிவிங்ஸ்டோன் ஒரு 4 6 அடிச்சோன்னு. என்னைக்குமே அவர் ஒரே லிவிங்ஸ்டன் தான்ல, அவரை மட்டும் நீங்க குறைய சொல்லாதீங்க. கடைசி வரைக்கும் அவர் இப்படித்தான் ஆடுவாரு. வில் சால்ட் செம ஃபார்முக்கு வந்துட்டாரு ஐபிஎலுக்கு முன்னாடி. அது ஒரு நல்ல அருமையான விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பென் டக்கட் கொடுத்திருக்காரு. விட்டு ஹர்ஷல் பட்டேல் வந்து வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து ஆங்கிள் பண்ணி சர்ன்னு ஆங்கிள் பண்ணிட்டே இருக்காரு சைட் ஸ்பின்னு. விட்டு விட்டு பேக் ஃபுட்ல போய் கட்டடிக்க போறீங்களே. அதுக்கப்புறம் ஹாரி புரூக் பாருங்க, ஒரு ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு படிகேவலமா ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனார் பாருங்க இந்த ஜேக்கப் பெத்தல் சின்ன பையன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கேமை எடுத்துன்னு போக தெரியல அப்படின்னா இவங்களுக்கு வந்து சரியான போஸ்ட்மார்ட்டம் அங்க இருக்கு பாகிஸ்தான்ல. அங்க மட்டன் பிரியாணி போட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில பீடா கொடுப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. பூவர் பேத்தட்டிக் ஓகே கிரிக்கெட். டன். இது ஹாரி ப்ரூக்கோட ஃபார்ம் சொல்லி அவரும் சிறப்பா 51 ரன் செமையா அடிச்சாரு 26 பால்ஸ்ல. பியூட்டிஃபுல்லா ஆடினார் சார், பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. டுக்கிட சேலஞ்சு நல்ல பொசிஷனுக்கு வந்து ஸ்வீப் எல்லாம் ஆடி மேட்ச் கிட்டத்தட்ட கையை விட்டு போயிடுச்சு. ஒரு ஓவர்ல ராணா அடிச்சா இருப்பாருங்க, மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. க்ளோஸா வந்துருச்சு மேட்ச். ஏங்க 5 ஓவர் 47 ரன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்பின்னரை வந்து லேப் ஆடி அவுட் ஆற நான் பார்த்ததே. அதாவது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஷார்ட் சைட்ல இருக்கு ஸ்பின்னர் போட்டுட்டு இருக்காங்க, ஸ்பின்னரை நீ உட்காந்து படுத்துன்னு லேப் ஆடுற. எனக்கு அவங்க ஷார்ட் செலக்ஷனே புரியல. சரி அவர் அவுட் ஆயிட்டாரு. அது ஜேக்கப் பத்தெல்லாம் ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனா இருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா அந்த பெனல்டி மேட் ஓவர்ல 3 பால் இருக்கு, ரஷீத் ஒரு வீர்னார் ஒரு 6 லாங்கானுக்கு ஒரு அடி அடிச்சாரு ஜெமி ஓவர்டன்னு. 2 பேரும் ஓடாம பண்ணிட்டு அவர்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அடுத்த பால் ஒரு டாட் பால், அடுத்த பால் ஒரு வீசி வீசி அவுட்டு. அதான் எனக்கு இந்த தியரி அதுதான் வந்து தோனி கிட்ட கிரிக்கெட் இவங்க எல்லாம் கத்துக்கணும் அப்படின்றது. அவரு தான் ஹெட் மாஸ்டர் அப்படின்றது. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த 3 பால் அழகா 3 பால் 2 பால் 12 கொண்டு போவாரு. தென் he will take his chance. அதனாலதான் அவர் ஒரு தல திறந்த பினிஷரா இருக்காரு ஒழிய ரஷீத் ஒரு 6 ப்ரீவியஸ் ஓவர்ல அடிச்சிருக்காரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்ப போட்ட 19th ஓவர்ல 2வது பால் ஒரு 6 வந்துச்சுங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், கடைசி ஓவர்ல எவ்வளவு தூரம் கம்மியா இருக்கோ அது வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு ரஷீத்த கொடுக்கணும். சக்கிப் மஹமூத் வந்து தான் நீங்க சொல்றது ரைட்டு. அந்த டெசிஷன் மேக்கிங்லாம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு ஐ ஜஸ்ட் ரியலி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். பேத்தட்டிக் கிரிக்கெட் ஆனாங்க. அதான் சொல்றேன் இந்த பேட்ச் பால்ன்றது என்ன உங்களுக்கு நல்லா இருக்கும் கிரௌட் எல்லாம் பாக்குறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு. பட் யூ ஒன்ட் கெட் ரிசல்ட்ஸ். இந்தியா ஹஸ் பீன் அகெயின் bailed out by the spinners where it is absolutely zero help has been given. Zero help for the spinners. That shows the skill levels of Indian spinners and also how pathetically England is playing against the spin என்றது. Full marks to India for just coming back from ashes to get back to the game and then win it 15 runs margin T20 கிரிக்கெட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வின்சிங் வின்னு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இப்பயும் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா அடுத்த மும்பைல இதே மாதிரி இன்னொரு கட்டாந்தர் தான். ஐ வாண்ட் தெம் டு அப்ளை தெம்செல்வ்ஸ் அண்ட் கெட் டு 220 விச் தேர் கேப்பபிள் ஆஃப் வித் திஸ் இங்கிலாந்து போலிங் அட்டாக். அப்படி ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மூவிங் ஃபார்வர்ட் டு ஓடிஐ சீரிஸ் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஓகே. ஹார்திக் ஒரு ஓவர் தான் போட்டாரு ப்ராப்ளி பிகாஸ் ஹர்ஷித் ராணா போட ஆரம்பிச்சதுனால ஐ திங்க் யூஸ்ட் அப் தட் ஓவர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாங்க, இந்த சர்ஃபேஸ்லயும் நல்லா போட்டாங்க. எஸ்பெஷலி ரவி பிஷ்னாய் ரொம்ப நல்லா போட்டு ரொம்ப அன்லக்கியா இருந்த பவுலர்ஸ்ல அவரும் ஒருத்தர். இன்னைக்கு 3 விக்கெட், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லா போட்டார் சார். நான் டஃப் விக்கெட் போல் நான் சொல்றேன் கேளுங்க, வெரி டஃப் விக்கெட் போல் அண்ட் தேர் கோயிங் ஹேமர் அண்ட் டாங்ஸ். அவரும் பென் டக்கெட் ஸ்கோர் போர்ட்ல பாக்குறது 182 ரன் இருக்கா.
பாலையும் ஆடி 30 பால் 30 சிக்ஸ் அடிச்சுன்னா 5 ஓவர்ல முடிச்சிடலாம் மேட்ச். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஆனாங்க. ஒரே ஒரு பட்லர் ஒருத்தர் தான் அப்படியே கரெக்டா ஆட ஆரம்பிச்சாரு. பட் பால் தேர் ஃபார் த கட் ஷாட். நார்மலா அது வந்து கேப்ல போயிருக்கும். பாவம் அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு கைக்கு போயிடுச்சு. ஸோ யூ கான்ட் ரியலி ஜட்ஜ் him on that. Another batsman who played very well with application is only Adil Rashid. Ben Duckett, Salt Land, they were looking like getting out every single ball. They were just walking on a thin wire. அந்த ஒயர் எப்ப வேணாலும் அறுந்து விழலாம். இங்கே நான் வெயிட் பண்ணினே அந்த சால்ட் அவுட் தான் அப்புறாருன்னு பெண்டகட்டு கொஞ்சம் பட்டுச்சு. அவங்களுக்கும் வந்துட்டு இந்தியா மாதிரி டப் டிப்புன்னு அடிச்சு கைக்கு போயிருந்தது. பவர் பிளேல ரன் வரல. இந்த 6 ஓவர்ல 62 பவர் பிளேல வரல. லாஸ் பை பெட்டர் மார்ஜின். Kudos to India for the fighting spirit they have shown. Not many teams would have come back from this. They were given a jolt in the first 6 overs with the ball. They are given a jolt to the first 6 overs with the bat. Both அப்படிங்கும் போது அங்கேருந்து வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் ஃபார் இந்தியா. ஓகே. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா வுட்டு அட்கின்ஸ் எல்லாம் வச்சு ஆரம்பிச்சாங்க சீரீஸ். இப்போ கொஞ்சம் வேற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க பவுலர்ஸ். சக்கீப் முகமது எடுத்து வந்திருக்காங்க. 2 ஆல்ரவுண்டர்ஸுமே ஆடுறாங்க, பிரைடன் கார்ஸ், ஜேமி ஓட்டன் 2 பேருமே. ஸோ இந்த ஃபார்மேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் தர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல. பிரைடன் கார்ஸ் அப்பதான் ஹாரி புரூக் வந்து அவுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பந்தே பார்க்காம கால கலப்பின்னு ஒரு இல்ல, ஸ்வீப் எடுத்து பவுலிங் அவுட். பவுலிங் கேட்கிறேன். பவுலிங் சொல்லிருங்க, அப்புறம் பேட்டிங் சொல்லுங்க. சி உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் இல்லாத 2 ஆல்ரவுண்டர் நீங்க ஆட முடியாது. ஒரு ஆள் தான் நீங்க ஆட முடியும். யூ வுட் ராதர் வாண்ட் டு ஹேவ். இப்ப பிரைடன் காஸ் லுக் லிட்டில் பிட் பெட்டர் வித் த பால் தேன் ஜெமி ஓட்டன். நான் திருப்பி சொல்றேன், அந்த ஜெமி ஓட்டன் வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல். இஃப் ஐம் சேயிங் தட் இஸ் நாட் ஸ்கில்ஃபுல், ப்ராப்ளி ஐம் நாட் வாட்சிங் கிரிக்கெட். பிக் சிக்ஸ் சும்மா பாட்டம் எல்லாம் பயங்கரமா சிக்ஸ் அடிப்பாரு. இதுதாங்க உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் டு ப்ரூவ் தட் யூ ஆர் அன் ஹீரோ அப்படின்னு. இந்த அதுவும் சுச்சுவேஷன் வாஸ் நாட் தட் டெட் அண்ட் பரிட் when you walked in. 3 ஓவர்ல 36 2 சிக்ஸ் கடர் முடர் கரெக்டா வெயிட் பண்ணி அடிச்சீங்கன்னா மேட்ச் கீழே வந்திருக்கும். இந்த லேக் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கும் போது பிரைடன் காஸ் லுக்ஸ் லைக் பெட்டர் bowler than ஓவர்டன். நான் திருப்பி சொல்றேன், ஓவர்டன் இஸ் டெஃபினெட்லி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் பெட்டர் தென் பிரைடன் கார்ஸ். பட் த லேக் ஆஃப் அப்ளிகேஷன் கேம் அவேர்னஸ் எப்படி இருந்ததுன்னா ஐ டோன்ட் சி எனி வேல்யூ அடிஷன் ஆஃப் பிளேயிங் டூ ஆல்ரவுண்டர்ஸ். யூ வுட் ராதர் வாண்ட் டு ஹேவ் ஒன் மோர் போலர் டு ரியலி கண்ட்ரோல் த இன்னிங்ஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 11 ஓவருக்குள்ள நீங்க 5 விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 181 அடிக்க விடுறீங்கன்னா உங்க உங்க வெரைட்டி ஆஃப் போலிங் ஆர்ச்சர் குத்துறாரு. இந்த ஷக்கீப் முகமது நான் முன்னாடியே சொல்லிட்டே இருப்பேன், நல்ல போலர் ஒரு போடணும் போடணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டியே இல்லாம எல்லாரும் வந்து குத்து குத்து குத்துனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரூ விக்கெட்ல இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஐ வுட் டெஃபினெட்லி revisit my strategy of playing 2 all-rounders. ஏன்னா unless otherwise I'm not getting much out of them from the bat, they're bleeding runs அப்படிங்கும் போது ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுட்டு ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணணும் தான் நான் யோசிப்பேன் கோயிங் ஃபார்வர்ட். இனிமே வளர்மதி வந்துட்டு உங்களுக்கு வீட்டுல உட்காந்து சன் டிவி சீரியல் பார்த்தா என்ன, இல்ல காலேஜுக்கு போய் படிச்சா என்ன, இனி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒன்லி ஃபார் அ ப்ரைடு நீங்க ஆடுவீங்க. வாட் எவர் இட் இஸ் யூஆர் பிளேயிங் ஃபார் யர் கண்ட்ரி. பட் இங்கிலாந்து கேவ் இட் அவே இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே. பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்தியா இன்னும் நிறைய லாட் டு கெயின் இல்லையா? என்னெல்லாம் பண்ணணும் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீரீஸ்ல? இந்தியா என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ட்ரை எக்ஸ் பண்ணலாம், ஐ மீன். எக்ஸ்ட்ராடனரியா bowling போட்டிருக்காங்க. லெட் மீ பி எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்ட் வித் யூ. bowling them out ஃபார் 133. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இங்கிலாந்து பேட்டிங்ல நாட் ஈவன் ஷோன் த கார்டு கால் 200 ஆர் த கார்டு ஈவன் க்ளோசர் டு 180 அப்படிங்கும் போது the bowling has been absolutely phenomenal. That there is a positive thing in it. எல்லா மேட்ச்லயும் நீங்க ஏர்லியரா விக்கெட் விட்டுருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் மேட்ச் லோ ஸ்கோர் சேஸ். ஸோ யுவர் பேட்டிங் டெப்த் ஹஸ் bailed you out. ஸோ யுவர் மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் இஸ் ஃபயரிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இஸ் டன் ஆன் த மிஷின். இந்த டாப் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பொறுமையா பல்ல கடிச்சுன்னு ஆடினாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிக் திங் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த T20 வேர்ல்ட் கப். அந்த டாப் ஆர்டர் கன்சிஸ்டன்சி மட்டும் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கேம் அவேர்னஸோட இந்தியாவை யாராலுமே தோக்கடிக்க முடியாது. ஈவன் த டீம் வாட் தே ஆர் பிளேயிங், I don't know which is going to be the final team to be playing in the T20 World Cup. Even this team will be a very difficult team to beat by any strong teams in the world. அந்த ஒரே ஒரு இதை மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு 52 54க்கு ரிஸ்க் எடுக்காம ஆடுங்கயா. அப்படி ரிஸ்க் எடுத்தாலும் கால்குலேட்டிவா உங்க ஜோனுக்கு வர்ற பால் அடிங்க. விக்கெட் ஒரு விக்கெட் மேல பவர் பிளேல போல இந்த பேட்டிங் யூனிட் நீங்க 200 எந்த பிச்சிலையும் நீங்க நிறுத்தத்துக்கான வாய்ப்பே கிடையாது. So India has gained a lot, to be honest with you, apart from that one small strategical batting application in the first 6 overs.
சூப்பர். சரி, அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க பீடா. எனக்கு ரொம்ப சார், இங்கிலாந்து இஸ் அ டாப் T20 ஒயிட் பால் சைடு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா எஸ், இல்லையா? அப்படிங்கும் அப்சல்யூட்லி. அப்படிங்கும் போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னது நீங்களே யோசிக்கிறீங்க. அந்த டீமை இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல நீங்க 180 ஒரு தடவை கூட கொடுக்கலன்னா இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். உங்க லோயர் ஆர்டர் ஃபயரிங் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கும் போது அந்த ஒரே ஒரு ஃபைன் டியூனிங்க அவங்க திருப்பி எப்படி யோசிப்பாங்க? ஒன்னே ஒன்று தான் யோசிப்பாங்க. இந்த சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க 3-1, இட்ஸ் அ மேசிவ் திங் டு அச்சீவ், மேசிவ் திங் டு அச்சீவ். ஸோ எப்படி யோசிப்பாங்க? 3-1 அப்படிங்கும் போது இன்னும் டேர்ன் அரௌண்ட் டைம் ஒரே நாள். நாளைக்கு மும்பை போவாங்க, நாளைக்கு திருப்பி தே ஹேவ் டு பி அந்த பார்க்குங்கும் போது இதெல்லாம் யோசிக்காம சீரியஸ் ஜெயிச்சு போ. அந்த மாதிரி இல்லாம பாருப்பா, இந்த மாதிரி திருப்பியும் பாரு. இப்போ 11 ஓவருக்குள்ள 5 விக்கெட் விட்டுட்டீங்க, கொஞ்சம் வந்துட்டு உங்க மைண்ட் செட்டை கரெக்டா வச்சுட்டு அந்த டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் ஒன்லி திங் வி வாண்ட் டு சே. குடோஸ் டு இந்தியா, பட் இந்தியா இங்கிலாந்து கேன் ஒன்லி பிளேம் themselves for the application what they put up consistently badly against the spinners in every single game. மும்பையிலும் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஸ்பின்னர்ஸ் அட் ஆல். தட் வாஸ் an எக்ஸாம்பிள் வேர் ஆதில் ரஷீத் சஃபர்ட் இயர். அவங்க எப்படி ஆடுறாங்க, அட்லீஸ்ட் தோத்து போச்சு, அட்லீஸ்ட் லெட் மீ ஷோ சம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஆடுறாங்களான்றது பார்ப்போம். பிஃபோர் வாட் எவர் வி சே, இட்ஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் தட் இந்தியா ஒன் த சீரீஸ். அந்த பிஜிடி வலி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸ் ஃபாலோ டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அந்த கான்ஃபிடன்ஸ்ல போனா நல்லா இருக்கும். And also not to mention the contributions from Arshit Rana, which is absolutely fantastic. We will come back and do a preview on the fifth and final T20 to be played in a couple of days' time between India and England in a high-scoring, iconic Wankhede Stadium in Mumbai. Until we come back with it very own Octopus, thanks a lot and bye-bye.